கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 பேதுரு 2:24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையில் நமக்கு ஒரு மிகப்பெரிய மீட்பையும் விடுதலையையும் ரட்சிப்பையும் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இது ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்குமான மீட்பு. இதுதான் எபேசியர் 1:7 சொல்கிறது. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு பெரிய ஒரு மீட்பும் தேவ வாழ்வும் சிலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்புக்குள்ள சுகம் ஒரு பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல் மனிதன் ஆதாம், அவர் தேவனுடைய சாயலில் படைக்கப்படுகிறார். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்து தேவன் அவருக்கு பூமியின் மேல் ஆளுகை அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார். ஒரே ஒரு கட்டளை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்காதே அப்படிங்கிற ஒரே ஒரு கட்டளை. அதற்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது பாவத்திற்கு உள்ளாகிறார். தன்னுடைய ஆவியில் பாவ இயல்பை பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த பாவத்தின் மூலமாக, இந்த இயல்பின் மூலமாக, அவர் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் பாவ இயல்பை பெற்றுக்கொள்ளுகிறது. இதன் மூலமாக உலகத்திற்குள் பாவம், பாவ விளைவுகள், சாபம், மரணம், நோய் வந்தது. இதிலிருந்து மீட்பு கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக மாம்சத்தில் அவர் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதோட நோக்கம் நம்மை மீட்பதற்காக, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக, தேவனுடைய வாழ்வை கொடுப்பதற்காக அவர் மனிதனாக வெளிப்பட்டார். இந்த ரட்சிப்பு எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை. இந்த ரட்சிப்புல பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஆனால் அது மட்டும் ரட்சிப்பு கிடையாது. ஒரு ஆரஞ்சு பழத்தில் எப்படி நிறைய சுளைகள் இருக்கிறதோ, ஒரே ஒரு சுளையை மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு நான் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்படி சொல்லலாம், ஆனால் அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்க மாட்டோம். அதுபோல் இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது பல பலன்களை, பல விடுதலை, தெய்வ வாழ்வை உள்ளடக்கிய ஒரு மொத்தமான ஒரு பொக்கிஷம். இந்த ரட்சிப்பில் பாவ மன்னிப்பு ஒரு முக்கியமான ஒரு பகுதி. அதுபோல சுகமும் இந்த ரட்சிப்பில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரட்சிப்பு நாம் அவரை அறியாமல் இருக்கும் பொழுது, நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது, நாம் பலவீனமாக இருக்கும் பொழுது, வேதம் சொல்லுது நாம் அக்கிரமக்காரர்களாக, அவருக்கு எதிரிகளாக நாம் இருக்கும் பொழுது, உணர்வில்லாமல் இருக்கும் பொழுது,
நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே இந்த இரட்சிப்பு நமக்கு சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இதுக்கு பேரு கிருபை. இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதினால் இதற்கு பெயர் கிருபை. இந்த இரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்கிறதற்கு தேவனுடைய தயவையும் அவருடைய மீட்பையும் அவருடைய உறவையும் விடுதலையையும் நாம் பெற்றுக்கொள்றதற்கு நாம் செயல்களை செய்து நம்ம அதை சம்பாதித்து பெறும்படி அவர் அதை வைக்கவில்லை. அவர் நம்மீது வைத்த அன்பின் காரணமாக, நம்மீது வைத்த இரக்கத்தின் மூலமாக, அளவற்ற அன்பின் மூலமாக அதை அவர் இலவசமாக, அவர் கிருபையாக நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். இந்த இரட்சிப்பை அவர் நேற்றோ இன்றைக்கோ நாளைக்கோ அவர் தரல. நீங்க கேட்கும் பொழுது இந்த விடுதலை அவர் கொடுக்கிறதற்காக இல்லை. நம்ம பிறக்கிறதற்கு முன்னால் 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே இந்த இரட்சிப்பு சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை அப்படிங்கிறதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன், உங்களுக்கு நல்லா புரியும். வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு விலை உயர்ந்த ஒரு பொருளை நீங்க வச்சிருக்கிறீங்க. அந்த பொருளை உங்களோட குழந்தை உடைத்து விட்டது அப்படின்னு வச்சுக்கோவோமே. உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு வருத்தம் இருக்கும், கோபம் வரும். அந்த குழந்தை செய்த செயலுக்கு அதை நம்ம கண்டிக்கணும். இல்லை என்றால் நம்ம கோபப்படுறவங்களா இருந்தால் ஒரு அடி கொடுப்போம். அந்த குழந்தை செஞ்ச செயலுக்கு அது பெற்றுக்கொள்ளக்கூடிய தண்டனை அதுதான். ஒன்று நம்ம கண்டிக்கணும், இல்லை என்றால் 2 அடி கொடுத்து அதை செய்யாதன்னு சொல்லி நம்ம சொல்லணும். அப்படி என்றால் தான் அது அடுத்த முறை அதை செய்யாது. ஆனால் அந்த பொருள் அது உடைத்து விட்டாலும் அதை கண்டிக்காமல், அதை அடிக்காமல் மன்னித்து விட்டு விடுவதற்கு பெயர் இரக்கம். அதை மன்னித்து விடுகிறது மட்டுமல்லாமல் அந்த குழந்தையோட கையில் ஒரு சாக்லேட், ஒரு பரிசை கொடுக்கறது பேரு கிருபை. அந்த குழந்தை செய்த செயலுக்கு நியாயப்படி அது ஒரு தண்டனையை பெற்றுக்கொள்ளணும். அந்த தண்டனையை கொடுக்காமல் மன்னித்து விடுவதற்கு பெயர் இரக்கம். அந்த மன்னிப்பு மட்டும் அல்லாமல் கையில் ஒரு பரிசையும் கொடுப்பதற்கு பெயர் கிருபை. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் நமக்கு செய்திருக்கிறார். அவர் கொடுத்த இரட்சிப்பும் சாக்லேட்டும் ஒன்று கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம். நம்ம அதற்கு விலை மதிப்பிடவே முடியாது. நம்ம அதை என்ன விலை கொடுத்தாலும் அதற்கு ஒரு இணையானது கிடையாது. அந்த அளவுக்கு அது ஒரு உயர்ந்த ஒரு பரிசு. நம்மால் அதை சம்பாதிக்கவும் முடியாது, நம்மால் நம்முடைய பலத்தால் அதை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. நம்மால் அதை சம்பாதிக்க முடியும், நம்முடைய செயல்களினால் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு இருந்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இறங்கி வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அவருடைய வல்லமையினால், அவருடைய இரத்தத்தினால் மட்டுமே அந்த மீட்பை நமக்கு கொடுக்க முடியும். இந்த இரட்சிப்பை, இந்த கிருபையை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து செய்த செயல்களின் மேல் நாம் விசுவாசத்தை வைக்கிறதன் மூலமாக, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக, அவர் சிலுவையில் என்ன செயல்களை செய்தாரோ அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வதன் மூலமாக, அவரை இரட்சகராக நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக இந்த இரட்சிப்பை நாம் பெற முடியும். இதுதான் எபேசியர் 2:8 சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாம். எபேசியர் 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த இடத்துல பவுல் கிருபையை மட்டும் சொல்லல, அவர் விசுவாசத்தையும் சொல்கிறார். கிருபையும் தேவனுடையது தான், அவரை விசுவாசிக்கக்கூடிய விசுவாசமும் தேவனுடையது தான். இரண்டுமே தேவனுடைய ஈவு. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 9வது வசனம் வாசிக்கலாம். ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது கிரியைகளினால் உண்டானது இல்லை. இது நாம யாருமே அதுல பெருமை பாராட்ட முடியாது. இது நான் இந்த செயல்களை செய்து வாங்கினேன், நான் இந்த அளவுக்கு நான் இதுல முயற்சி செய்து என்னுடைய பலத்தினால், தேவனுக்காக நான் செய்த இந்த செயல்களினால்
என்னுடைய இயல்பினால் இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று ஒருவரும் பெருமை பாராட்டாத படிக்கு இது நம்முடைய செயல்களினால் உண்டானது இல்லை, இது கிறிஸ்துவின் செயலினால் உண்டானது. இது இலவசமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, யார் ஒருவர் சிலுவையில் அவர் செய்த செயல்களை விசுவாசித்து உங்கள் வாழ்வின் ஆண்டவராக அவரை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, அவர்கள் இந்த இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இரட்சிப்பு எல்லாருக்குமானது. இந்த இரட்சிப்பு எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம விசுவாசித்து தான் பெற முடியும். இந்த விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், அவருடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக, அதை கேட்பதன் மூலமாக இந்த விசுவாசத்தை பெற முடியும். அதனால தான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நமக்கு கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்? அவர் எதிலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார்? அவர் மனுக்குலத்திற்கு செய்தது என்ன? இந்த நற்செய்தி எங்கு பிரசங்கிக்கப்படுகிறதோ அதை கேட்கிற மக்கள் அதை நம்பக்கூடிய விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், வேண்டாம் என்று நிராகரிக்கவும் செய்யலாம். அது அந்த தனிப்பட்ட நபருடைய தீர்மானம். இந்த உரிமையை அவர் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பை நாம இப்படி தான் பெற முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.